வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கப்பட்டு சில மாதங்களே ஆன நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நன்கொடை அள்ளிக் கொடுத்த தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சிறையில் இருப்பதை பெருமையாகவும் ஜாலியாகவும் கருதி கைதி ஒருவர் அங்கிருந்தே வெளியிட்ட நேரலை வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய சிறையில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் பாய்ந்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை கோவை அருகே ஊருக்குள் உலாவரும் காட்டு யானையை விரட்டும் பணியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மதுக்கரை வனச்சரகத்திற்குட்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 21 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பது தமிழக மீனவர்களுக்கிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 21 மீனவர்களை நேற்றைய தினம் 2 விசைப்படகுகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.